எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்து என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாக அது 2-3 பேர்லாம் சொன்னாங்க, அவர்லாம் இந்த பக்கம் வந்தானே நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்புல இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை சரி இங்கே வந்துட்டேன், உங்களுக்கு தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்கே இண்டோர் பிளாக் முடிஞ்சவங்க பொண்ணு வந்துச்சு, வழக்கு போது விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா பொண்ணு வந்துச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன வீடு அப்பப்போ புடிச்சு இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புள்ள வச்சிருச்ச தம்பி. அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு நான் தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர் அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு டீஷர்ட்டை காட்டி போட்டு சர்டிஃபிகேட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கணும், செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்கை உங்களை காப்பாற்றி அவங்க திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்படி அவர் எங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாம துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நின்றுண்டா அப்படின்னு. இந்த டோர்கிட்ட வந்து நின்று வந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடய வந்து அப்படியே பயில ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன காத்து நல்லா இருக்குன்னு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுறாரு ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகத்தான் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில அந்த ரிலீஸ் ஆனப்போ அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்தோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்வினி சார், பெருமாள், பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். ஒரு படம் என்ன, அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு குழந்தை வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா
மிக்சிங் தான். அங்கே எப்பேற்பட்ட நல்ல படத்துலையும் அதை காலி பண்ணிடலாம் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலே ஒர்க் பண்ணுங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலைலாம் வந்து பாவமான சொல்லலாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு எங்க வேண்டாம் உலகத்துல முடிஞ்சு ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துலையும் அதே மாதிரி அவனை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய் சங்கர் தம்பி வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி May 30 அப்படின்ற அந்த கார்டன் ஆல்பமும் உங்க ஆல்பம் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. குமாரன் வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்கார்ந்தது என்ன பண்றேன்னு தெரியல. வருவார் குமாரன் இந்த குருவி பழக்கத்துல உட்காந்து கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிரு, திருப்பி ஒரு வாரம் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு. செந்தில் கூப்பிட்டுக்கான வேறு ஆபரேட்டர் பழக்கத்துல வருவாரு. அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு, அங்கிட்டு வருவாங்க நம்ம நம்பர் வருவாரு. திருப்பி கிளம்புறது இந்த பக்கம் போயிட்டு வருவாரு. ஒன்னு சொல்வாரு, அண்ணே இப்ப எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் ஆறு வரும்னு சொல்ல 4 வரல அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி வீட்டு வேண்டுவாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. 55 உதயசங்கத்தை சொன்னேன். 2 3 போன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு சூரியன் நட்டு பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவனை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளவு நேரத்துல வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துல அது வந்துருச்சு. எனக்கு 1 மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்ப ஆபீஸ் உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் தெரிஞ்சு உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி. அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆதரவு ரொம்ப நன்றிங்க. உங்க ஹெல்ப் பண்ணுங்களா அற்புதமான கதை. ரொம்ப நன்றிங்க உதயகுமாரங்க. அதே ஜீனியர்ஸ் நீங்க. உங்க படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைன்னு 2 நாள் வந்து அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லாப்புல, சார் இல்லை சார் சரியா இருக்கு சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொல்லணும் சீனுக்கு வேணும் அப்படிங்கிற அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்படியே அண்ணன் பாட்டத்துல வச்சிருப்பாங்க. அதனால அப்படியே தெரியும். அப்புறம் சொல்றேன் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா, அதனால எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச கொடுக்கலையா ஒரு டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க இந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும். துரைசெல்வகுமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரு அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறன் எங்கிட்ட. அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுகிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மன தேர்ந்தெடுக்கணும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுகிட்டு கொண்டு வாங்க, இந்த இதுக்காக வரப்ப போட்டு முட்டுடுங்க இங்க பண்ணுவாங்க. அது யாரு போல கெட்ட வர மாட்டேங்க. அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுடுங்க, அதை எடுக்கணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க. ஒரு சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிருந்து அவருக்கு தெரியும் அந்த கண்டை தூங்குவாங்க. அதே வெற்றிமாறன் அவளை கண்டு இருப்பாங்க, அந்த கண்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டிப்பா அடிச்சு பிடிச்சு வந்து இன்னைக்கு ஒரு 2வது முறையில் வந்து நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதான் அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனோம். நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்கன்னு, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. துரைசெல்வகுமார் அங்கிருந்து உருவானது இந்த படம் கார்டன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு டப்பிங் அப்பப்போ வரப்ப துரைசெல்வகுமார் ஒர்க் பண்ணுவாரு கூட. அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசெல்வகுமார் அடுத்த படம் எப்படி இருக்குன்னு அவரு சொல்லி சூப்பர் 2 கையெழுத்து ஆமல்ல நம்ம அடுத்தது போறதா அவர்கிட்ட எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க. நம்ம அப்பப்போ அன்னையில கேட்டுக்கலாம், அண்ணன் மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்ல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்டர் சிம்பிளா இல்ல பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையா கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமா உங்ககிட்ட நான்
உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தா எப்படி எப்படியோ போயிருப்பேன்னு. கடைசியில பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை இல்லையே. அதை கடைசி வரைக்கும் என்னை கதைப்படுத்த கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க இருக்கிறதுக்கு பதட்டமாக இருந்த 2 பேருமே அவரை பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்க இப்போ சரி, நான் எடுத்த முடிவு இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர். அப்புறமா அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படி இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க, அதுல அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டே வருவாங்க. சிஸ்டர் தூக்கு அவுட், அவன் இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்கார திட்டிக்கிட்டே நம்ம கிட்ட எப்படி இருக்கு, நம்மளுக்கு அந்த குழந்தை அறந்துடும். சென்ட்ரல் அப்படியே இல்லை, அந்த விஷயத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹாலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவரை தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அழகா ஸ்மூத்த கடைசி வரைக்கும் கோவம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமா கேட்டோம்னா கூட அதுக்கும் டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது யாரின் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல ஒரு இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கவே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிங்க. என்ன வந்து டெஸ்ட் பண்றாங்க எல்லாம் 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுனீங்க சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்புறம் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமா, அந்த கதையில நானும் இல்லை மற்றபடி மேற்பட்ட விஷயமே நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் இடத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் நாராயணத்தை கொடுக்குறேன், அண்ணன் விடுவேனே, அண்ணன் வணக்கம் வணக்கமே, காலையில வந்துருமில்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடுமே, கேட்கல ரிலீஸ் ஆயிடுமே, சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுங்க, இல்ல உங்க கேட்ட இருக்கலாம். என்ன படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இருக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில் அந்த 100 மட்டும் நான் பொறுப்பேன்னா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுத்து 100 மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுக்குற 100 வந்துருங்க, நான் தெரிஞ்ச பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் செஞ்சு கேட்ட போயிருக்கேன் அண்ணன். அதே என்னண்ணே குமாரன் பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அவனால எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல ஒரு கேட்டு கொடுக்கட்டுமா கொடுத்துக்கிட்ட கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்ல இந்த டிஸ்பிளே இருக்காங்க மத்தவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் எல்லாருக்கான பெரிய சப்போர்ட், அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதே இல்லைங்க. கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கிறதுல துணிஞ்சாருங்க, அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரங்க ரொம்ப அதிகமா அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேர் தான் அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கன்னு ஒரு நம்பர் போட்டு விடலாம் அப்படின்ற கூட குமாரன் சொல்றாருங்க. இல்ல வேண்டாம், இல்ல அதெல்லாம் சொல்லி 50வது மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போறாங்க. தொடர்ந்து அடிக்கிறாங்க, எனக்கு தயவு செய்து தப்பு பண்ணிடுறாங்க, வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதுங்க, சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன். உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு, நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேன்னு, காமெடியில உங்க கூட இருக்கேன்னு, இப்போ உங்க கூட இருக்கிறேன், நீங்க எப்பவுமே எங்க கூட இருப்பேன் நான் நம்புறேன். எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன், அவனுக்காக நான் வருவேன் பயங்கரான்னு சொன்னீங்க. நீங்க வந்து இன்னைக்கு விளப்பு படத்தை பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்க.
அதன்படி ஒரு பெருந்தன்மை இப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கொடுப்பேன், அது எனக்கு ஹெல்ப் ஆச்சுங்க. இதெல்லாம் ஹீரோ யாருமே இதில் ஓப்பன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்க ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்களான ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்களான ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.